மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தமிழக வெற்றிக் கழகம் நேத்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு சிறப்பா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, போன கையோட திரும்பவும் ஒரு அறிக்கையோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு விஜய் அவர்கள். இதை பார்த்ததுக்கு அப்புறமும் பல பேர் திரும்பவும் இதை ட்ரெண்ட் ஆகி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், திமுகவுல இருந்து இருக்கிற ஆட்களும் அண்ட் வெவ்வேறு கட்சிகள்ல இருக்கிற ஆட்களும் எல்லாரும் வந்து விஜய் அவர்களை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் விமர்சனம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சரியா தவறா, இவங்க பேசுறது கரெக்டா இல்ல டூ மச்சா அப்படிங்கிற மொத்தமான ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. தூக்கம் இல்லாத அரசியல் புள்ளிகள் அப்படிங்கிறது தான் களத்துல நிறைய பேரை வந்து சொல்லி சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும். அவங்களுடைய பேரு, அவங்க ஹிஸ்டரி, ஊரு, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு நல்லா தெரியும்ல. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இருக்கிற எல்லா கட்சிகளும் தூக்கம் இல்லாம திணறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல பார்க்கும்போது அவர் வெளியிட்டிருக்காரு அறிக்கைன்னு சொன்னிய தீபிகா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸையும் கவர் பண்ணி, ரெண்டு பிளேசஸையும் கவர் பண்ணி ஒரு பெரிய பரப்புரை அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாரு. இதுல அவருக்கான ஒரு பாராட்டுகள் அப்படிங்கிறது சின்னதாலாம் இல்லை, ரொம்ப அதிக அளவுலயே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டா நான் உங்களை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமா வெளியிட்டு இருந்தாரு. அது எல்லாமே மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிகாஸ் அது நடக்குது அப்படிங்கிறதுனாலதான் மக்களுக்கு வந்து பரவாயில்ல, ஒருத்தவங்களை திட்டுறாங்க அப்படிங்கும்போது பார்த்து சந்தோஷப்படுறது. ஏன் அப்ப உண்மையாவே அவங்க அப்படித்தானே இருக்காங்க, அவங்கள நல்லா சொல்லட்டும், அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பல பேர் அங்க கோஷம் விடுறதுனால விஜய் அவர்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்து முடிஞ்சிச்சு. நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. மக்களே, என் நண்பா, என்னை வந்து நீங்க பார்க்க தான் வந்திருக்கீங்களா, நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்கும் போது அந்த கோஷம் இருக்குல்ல, எல்லாரும் சந்தோஷமா இல்லை நாங்க போடுவோம் போடுவோம்னு கத்தன வார்த்தைகள் இருக்குல்ல, ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு விஜய். பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு கோஷம் அந்த வார்த்தைகள், அந்த சொன்ன சத்தம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இருக்கிற கட்சிகள் எல்லாரையுமே வந்து கட்டுப்பேத்திருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இது கூட அவர் அறிக்கையை பாத்துருவோமா. 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் வெற்றி விளைவை 2026 தேர்தலில் நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நாகை, திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பு, அன்பும் பாசமும் நிகரில்லாதவை, வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன், நன்றி சொன்னாலும் போதவே போதாது அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா மக்கள் எல்லாருக்குமே அவருடைய ரொம்ப ஆழ்ந்த ஹாப்பியை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறமா விஜய் என்னமோ போட்டிருக்கான், என்னன்னு பாரு 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 அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கட்சிகள் திணறையும் பாக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னையா இவ்வளவு ஆதரவா, இவ்வளோ பேரு மாற்று கருத்தை சொல்ல முடியாதுல்ல, யாராலையும் வந்து அக்யூஸ் பண்ணவே முடியாது. அங்க கூட்டமே வரல, அவர் எப்படி வந்து எல்லாருக்கும் ஹாப்பியா தேங்க்யூலாம் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, கரூர்ல முப்பெரும் விழா அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது. கூட்டம் குவிஞ்சிருச்சு, 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க, 1.5 லட்சம் பேர் வெளியில நின்றுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணாங்க, அவங்களுக்கு சேர் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிறைய விவாதங்கள் அங்க நடந்துச்சு. ஸோ உண்மையாவே கூட்டம் வந்துச்சா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அங்க நிலவுதுல. இதுவே இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்புல இப்ப நாகையிலும் திருவாரூர்லயும் ஒரு பெரிய ஒரு பரப்புரை நடக்குது. அங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ கூட்டங்கள் வருது. இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க என்ன தோணுது, கூட்டம் வந்தவங்களுக்கு நன்றி, இது என்ன அப்படின்னு யாரும் யோசிக்க போறது இல்லை. ஏன்னா அங்க கூட்டம் வந்துச்சு, அதை பார்த்துட்டு அவர் நன்றி சொல்றாரு, ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளா நார்மலா எடுத்துக்கிட்டு பரவாயில்லப்பா நம்மளுக்கு நன்றி சொல்லியிருக்காருப்பான்னு எடுத்துக்கிட்டா எதிர்கட்சிகள் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க சொல்ற விஷயங்கள்ல முக்கிய நபர்களா ஆரம்பிப்போமா, யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பேசுவோமா. அதுல நான் லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நாகூர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்க கூட டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ண விஜய் அவர்களுக்கு உடனுக்குடன் மா சுப்பிரமணியம் அவர்கள் திமுகவில் சார்பா சொன்ன விஷயம், அவர் போய் பார்த்தாரா, அங்க வந்து டாக்டர்ஸ் இல்லைன்னு தெரியுமா. எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டியூட் அது, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த பிளேசஸ்ல, 500 பெட் வசதிகள் இருக்கு. இவ்வளோ இருக்கும்போது எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ஏன் பேசுறாரு, அவருக்கு தெரியுமா, அவர் வந்து பார்த்தாரான்னு சொல்லி கொதிச்சு எழுதுறாரு. யாரோ எழுதி கொடுத்து பேசுறாரு அதை பார்த்து, இல்லைன்னா அவருக்கு எப்படிங்க இப்படிலாம் தெரியும், மோசமா எழுதி கொடுத்துருக்காங்கன்ற அளவுக்கு விமர்சனம் மா சுப்பிரமணியம் அவர்கள் விஜய் அவர்கள் மேல வச்சாரு. அடுத்த கட்டமா இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது, அவர் அரசியலுக்கு புதுசுங்க, அவர் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுவாரு, அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன, கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து பேசுற வார்த்தைகள், அவர் சொல்றது எதுவுமே கிடையாது, எதுவுமே நடக்கவும் நடக்காது. அதெல்லாம் வந்து அரசியல் காலத்துல
அது சாத்தியமே கிடையாது, முதல் வாட்டியே வந்து வின் பண்றதுதான் சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்தி ஆணித்தனமா அவர் வந்து சொல்றாரு. அடுத்த கட்டமா காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொல்றது, விஜயிடம் அரசியல் தெளிவு கிடையாது. ஸோ அரசியல் கொள்கை அப்படிங்கிறது அரசியல்ல மிக முக்கியமான ஒண்ணு. அந்த கொள்கையும் தெளிவும் விஜய்க்கு சுத்தமா இல்லை. மக்கள் இந்த விஷயத்தை ஏற்கவே மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் யார் அக்செப்ட் பண்ணணும், யார் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் கண்டிப்பா அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரி, இவர் இப்படிதான் சொல்றாரு, வேற யாரா என்னப்பா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கமல்ஹாசனு வந்துட்டாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. நான் உட்பட எல்லா தலைவருக்கும் இது பொருந்தும், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவரையும் சொல்லிக்கிறார். பிகாஸ் அவரும் வந்து சினிமா அடிப்படையை சார்ந்தவர்கா அப்படிங்கிறதுனால சொல்றாரு. சோ என்னை ரசிகர்கள் ஏன் தேடி வந்தார்கள் என்பதை எனக்கு புரியல, அதை ரசிகர்கள் கிட்டதான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரு ஒரு பிரச்சாரம் அப்படிங்கறது பண்றாரு, ஒரு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு. அந்த இடத்துல கூடும் கூட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமா வருது. கமல்ஹாசனை பார்க்க தான் வராங்க. ஏன்னா அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே அவர் ஜெயிச்சு பெருசா ஆயிருந்திருப்பாரு. அது மாதிரி இருக்கும்ல, ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அதுதான் அவருக்கு கேட்கிறாரு. என்னை பார்க்க ஏன் ரசிகர்கள் அன்னைக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு பெரிய நம்பிக்கையில அன்னைக்கு இருந்தேன், ஆனா ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்றாரு. இது ஒரு சாபமா கூட இருக்கலாம். எனக்கு வந்தாங்க, எனக்கு ஓட்டு போடல, உனக்கும் வருவாங்க ஆனா போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்தது யாரு என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போமே. நாகை மாவட்டத்துல விசிகா எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வன்மமான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் ஏன் கையில எடுக்கிறாரு? இவ்வளவு நாள் அரசியல் களம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு, அதை அப்படியே தொடச்சு தூக்கி கடாசிடணும். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தூக்கி போடணும் அப்படிங்கிற இடத்துல திரும்பவும் அதே மாதிரி அரசியலை திரும்ப இவர் ஏன் ஃபாலோ பண்றாரு? எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் குறிப்பிடுறாரு. அதுவும் விசிகால இருந்துட்டு அவர் அதெல்லாம் சொல்றாரு பாத்துவாங்க. இப்போ விஜயனுடைய பரப்புரையின் போது அங்க கரண்ட் வந்து துண்டிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. திமுக அரசாங்கம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அரசாங்கம் பண்ற வேலை தான் இந்த இதே மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா பேஸ்மெண்ட் அதிரிடும். யார் வந்து பேசினா, RSSல இருந்து யாராவது வந்து பேசினாலோ, இல்ல மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ யாராவது வந்து பேசினாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா? அவ்வளவுதான், பேஸ்மெண்ட் அதிரிடும் அப்படின்னு சொல்லி செம்ம மாசா பயங்கரமா பேசியிருந்தாரு. சோ இதுக்கு வந்து ரிப்ளை அவர் சொல்றது என்ன தெரியுமா? கரண்ட்டை, அதாவது அந்த சப்ளை எல்லாம் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்கள் கடிதம் ஒண்ணு கொடுத்தாரு. அதன் பேர்ல தான் அங்க கட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரே வந்து சொல்லிட்டு, அவரே கட் பண்ண சொல்லிட்டு திமுக மேல பொய்யா ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கவே இல்லை பாஸ். இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லும் வகையில டோட்டலா இது நடந்தது அப்படின்னா காரணம் திமுக தான், சாரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வந்து திமுக கிடையவே கிடையாது, அவரே தான் பண்ண சொன்னாரு, அவங்களுடைய ஆட்கள் தான் சொன்னாங்க, அதன்படி அங்க நடந்துச்சு. போடுற பழி என்னவோ திமுக மேல, இது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விசிகால இருந்து பேசுறாருப்பா அவரு. இவரை விட்டா எப்படிங்க, சீமான் அவர்களை பத்தி பேசிடுவோமா? சோ விஜய் அவர்களை பத்தி சீமான் சொல்ற விஷயம் என்னன்னா, விஜயை பார்க்க கூட்டம் அதிகம், ஓகேவா, நான் பேசுவதை கேட்க கூட்டம் அதிகம். சோ விஜய பார்க்கணும், இவர் பேசுறதை கேட்கணும், அதுக்காக கூட்டம் அதிகம். இதுல பெரிய டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. தாவேகா படத்தினுடைய முதல் காட்சி கூட்டம் இது, செகண்ட் கூட்டம் அடுத்த காட்சியும் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா வரும், இல்லையா வராது அப்படிங்கிறாரு. ஸோ அன்னைக்கு விக்ரவாணியில இருந்து ஆரம்பிப்போமே. விக்ரவாணியில அவ்வளோ கூட்டம், மதுரையில அவ்வளோ கூட்டம், அடுத்த கட்டமா போன டைம் நடந்த பரப்புரையில அவ்வளோ கூட்டம், இந்த வாட்டியும் கூட்டம். அப்ப கிட்டத்தட்ட 4 காட்சிகள் போயிடுச்சு சார், என்ன சார் அப்படின்னு தாவேகாவினர் பயங்கரமா கேள்விகளை நாம் தமிழர் கட்சியை நோக்கி கேட்கிறாங்க. சரி, இப்ப விமர்சனங்கள் அப்படிங்கிறது குவிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஒரு இடத்துல கூட கம்மியா இல்லை. இது ஞாயிறு தானே, இன்னைக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் செம்ம மாசா போகும். திரும்ப சனிக்கிழமை காலையில என்ன ஆகும், ஐயோ கூட்டம் இப்பவே கூட ஆரம்பிச்சிருச்சு, ஹெலிகாப்டர் கிளம்ப போகுது, வந்து இறங்க போறாரு, வராரு, பேச போறாரு, இது அப்படியே தான் போகும். ஸோ அதுக்காக சனிக்கிழமை அப்படிங்கிறத அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு போல. அடுத்த கட்டமா EPS அவர்கள் நயினார் அவர்களும் சூப்பரா மீட் பண்ணியிருக்காங்க, ஏதோ பெரிய அளவுல பேசியிருக்காங்கன்றது இன்னைக்கான ஒரு சர்ச்சையா இருக்கு. சேலம்ல இருக்கிற அவருடைய வீடு, எடப்பாடியாரனுடைய வீட்டுல தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சார் என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு நயினார் கிட்ட கேட்கும்போது, சும்மாங்க நாங்க கள நிலவரத்தை பத்தி பேசணும், அரசியல் எப்படி பண்ணணும், நம்ம எந்தெந்த தொகுதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான், பெருசெல்லாம் நாங்க ஒன்றும் பேசலைங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இவர் டோட்டலா ஏதோ ஒரு புதுசா ஒரு கிரியேட் பண்றாரு. நடக்கட்டும். அடுத்து உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் ஒண்ணு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள். ஸோ இவர் இப்போதைக்கு கரண்டா நாகூர் தர்காவில் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு சிறப்பா அங்க இருந்து கிளம்புறாராம்.
ஆள் ஆளுக்கு பிரச்சாரம், ஆள் ஆளுக்கு பரப்புரை வேற லெவல்ல போகுது. வெயிட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு சீரியஸா போகுது, யார் அந்த 2026 எலெக்ஷனுடைய ஹாட்டான சீட்டை பிடிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 2026 ஹாட்டான அந்த சீட் யாருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.